له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. وقال الله سبحانه وتعالى: وإن تطيعوه تهتدوا وما على الرسول إلا البلاغ المبين. وقال الله سبحانه وتعالى: واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان عظيمتان مغبون فيهما كثير من الناس: الصحة والفراغ. وقال صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس: شبابك قبل هرمك، وغناك قبل فقرك، ودنياك قبل آخرتك، وحياتك قبل موتك، أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சில மனுஷியாளர்கள் உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு வாழ்க்கையை தந்தது. நாங்கள் வாழ்ந்த இந்த முழு காலத்தையும் ஆசிராவில் போய் பார்த்தா சில நிமிஷங்கள் தான் இந்த வாழ்க்கை. ஏன்னா இந்த துணியாட ஒரு நாள் 24 ஆகும். துணியாட ஒரு நாள் 24 ஆகும். மறுமையில ஒரு நாள் துனியாட 1000 வருஷம் போய். உலகத்தில் 1000 வருஷம் இருந்தா எத்தனை அவர் போவோம்? அந்த அளவு அவர் போகணும். ஆகிரத்துல ஒரு நாள் முடியும் 1000 வருஷம். அப்படின்னா 360 1000 பெருகும். இத்தனை நாள் வரும் 360. 3.5 லட்சத்துக்கு மேல நாள் வரும். அதுக்கப்புறம் அதை 24 பெருசு அவர்களுக்கு பாக்கி. ஒரு நாள் முடிகிறதுக்கு ஆசரால உலகம் மாதிரி 1000 வருஷம் போகணும்டா குர்ஆன் சொல்லு. குர்ஆன் சொல்லுது ஆசராவுல ஒரு நாள் துனியாட 1000 வருஷம் போறேன். وَإِنَّ يَوْمًا عِندَ رَبِّكَ كَأَلْفِ سَنَةٍ مِّمَّا تَعُدُّونَ. உங்களோட ரப்புக்கு ஒரு நாள் நீங்க உலகத்துல கணக்கு பார்க்கிற 1000 வருஷத்துல போறீங்க. சில மனுஷியாளர்கள் தான் இல்லை. சில மனுஷியாளர் இந்த மனுஷியாளர்களையும் அல்லாஹ் மூணா பிரிச்சு எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் மூணு படைச்சிட்டார்.
முதலாவது காலம் பலகீனம், இரண்டாவது காலம் பலம், மூணாவது காலம் அடையாளத்தோடு பலகீனம். பலகீனமான காலம் இது எங்களை சிறுபுதாயம். ஒரு 15 வயசான காட்சியும் பலகீனமான காலம். அதனாலதான் அந்த காலத்துல உம்மட உதவியும் பாப்பட உதவியும் இன்னொருத்தர உதவி தேவை என்கிறதே பலகீனம் கிடையாது. நாங்க தேவை வந்து அழுகுல. ஒரு காலத்துல உம்மாட்ட கேட்டு அழுகுல, இன்னொரு காலத்துல வாப்பாட்ட கேட்டு அழுகுல. எங்களுக்கு சுயமா செஞ்சு கொள்ளல. இப்படிதான் எல்லாருமே வாழ்க்கையை தொடங்கின, பலகீனத்தோட வாழ்க்கையை தொடங்கின. 15 வயசான பிறகு எல்லாருமே 15 வயசானா அவங்க பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னையும் அடைவாங்க. 15 வயசானா எப்படியுமே எல்லாருமே பாதி, எல்லாரும் பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. இப்ப அதிலிருந்து ஒரு 30-40 வயசாகிற வர உடம்பில் ரத்தம் ஓடுற காலம் பலமான காலம். இப்ப இவருக்கு உண்மை தேவைப்படுறது, உண்மை தேவைப்படுறது, பாப்பம் தேவைப்படுறது. உண்மை தேவை சாப்பாடா, பாப்ப தேவை வேலையில கொடுத்துட்டு போறது, அல்லது விட்டு காவல் நிற்கிறது. அப்படி இல்லை இவருடைய பிள்ளை ஸ்கூலுக்கு குடிக்க போறது. இதுதான் பாப்ப தேவை. வேற ட்ரைன்மெண்ட் இல்லை. 40 வயசு பிரிச்சா இப்ப திரும்பவும் பலகீனம் சொன்னாங்க. அந்த பலகீனம் வெறும் பலகீனமாக வந்தது போறல, அடையாளத்தோட வரும். கொண்டையில பழுத்து, கருப்பு கொண்ட வெள்ளையாய், கருப்பு தாடி வெள்ளை தாடியாய், கையில் இருந்த கருப்பு ரோமங்கள் எல்லாம் வெள்ளை நிறமாய், முள்ளுகள் எல்லாம் வளைஞ்சு நிமிர்ந்தவர் துணிதார், நடந்து உட்கார்ந்தவரை சோழ புடிச்சிருந்தா இருப்பாங்க. பொடி பீலர் போல உடம்பினவரை சோழ புடிச்சிருந்தா அழுகிறார். அல்லாஹ் சொல்ற அடுத்த வீதி கபரு தான். 3 கட்டமாக இது நான் சமைச்சதல்ல, குர்ஆன்ல பேச்சு. குர்ஆன் பேச்சு. அல்லாஹு خلقكم من ضعف. அல்லாஹ் உங்களை பலகீனமா படைச்சான். சிறு பிராயம் முதலாவது கட்டம் பலகீனமா படைச்சான். ثم جعل من بعد ضعف قوة. அந்த பலகீனத்துக்கு பின்னால பலத்தை ஏற்படுத்தினார். அதான் வாலிபகாலம். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அந்த பலம் முடியறதோட உங்களுக்கு இன்னொரு பலகீனமும் நரையும் ஏற்படும். முடி பழுக்கிறது நர. வாலிபம் வாலிபம் வந்திக்கிறான். நிறைய வாலிபர்கள் இருக்கிறார். வாலிபம் என்றா கொண்ட கருப்பாய்க்கிறது அல்ல. சில பேர் அப்படின்னு நினைக்கிறான், கொண்ட கருப்பாய் தான் படிக்கிறான். ஆனால் 50 வயசு ஆளுக்கும் நிலவு படிக்கிறது. அப்படி படிக்கிறான். சிலர் வயசை சொல்ல வைக்க, வயசு கேட்கப்படாது, வயசு கேட்கப்படாது. ஆனா வயசை சொல்ல தயக்கப்படாது. இது ஒழிக்கும். இதை ஒழிக்கிறதால படிக்கிறான். எப்போது 30 வயசு நிரம்பிட்டோ வாலிபம் முடிஞ்சு. யாருக்கெல்லாம் 30 வயசு நிரம்பிட்டோ நீங்க இப்ப வாலிபன் இல்லை, பவுண்டரிய தாண்டியாச்சு. பருவ வயது அடைஞ்சதுக்கும் 30 வயசுக்கு இடையில தான் வாலிபம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ பத்தி ஆசை ஊத்தினாங்க வாலிபர்கள். எப்படி பேசினாங்க?
யா மஅஷர ஷபாப், வாலிபர்களே விழித்து பேசினார், வாலிபர்களே பேசினார். இப்ப இதுக்கு கீழே ஆய்வு செய்தாங்க ஹதீஸ்களை வல்லுநர்கள், முஹத்திஸ்கள். வாலிபர்களை பற்றி பேசுகிறாங்க. யாரு வாலிபர்கள்? யாரு வாலிபர்கள் என்றார் ஹஜ்ரத் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பற்றி ரொம்ப விரிவாக எழுதுகிறார்கள். 5 கருத்து. வாலிபம் எப்ப தொடங்குற, வாலிபம் முடியல சொன்னாங்க. இதுல சரியான கருத்து, அரபு மொழியோட ஒத்து போற கருத்து என்ன தெரியுமா? பருவ வயசு அடைஞ்சதிலிருந்து 30 வருஷம் நிறைக்கலாம். இல்லா புலூகுல் தராசி 30 அடைஞ்சிட்டா வாலிபம் முடிச்சு. ரத்தம் கொதிக்கிற காலம். என்ன தெரியுமா சொல்ற? செய்ய வேண்டிய நல்லதை இப்பதான் செஞ்சு வருவோம். செய்யலைன்னா பின்னால கவலை வரும். பாவம் செஞ்சா ஆகவே கவலை வரும். நல்லத முறையா செய்யாட்டியும் கவலை வரும். பின்னால ஆத்திரப்படும். எவ்வளவு வயோதிபர்கள் வயோதிபத்தில் உட்கார்ந்து எழுப்பி கொள்ளாம, படுத்தா அவங்களுக்கு எழுப்பி கொள்ளாம, நின்றவங்களுக்கு உட்கார்ந்து கொள்ளாம, முறையான சாப்பிட அமைப்பு இல்லாம மருந்தி கொண்டிருக்கிறாங்க. உடம்பில சக்தியின காலத்தை எங்கேயோ செலவழிச்சு போய். ஏன் அவங்க அப்படி செலவழிச்சாங்க? வழிகாட்டப்படல, வழிகாட்டப்படல, சொல்லி கொடுக்கல அவங்க. அல்லது சொன்னாங்க அவங்க கேட்கல, சொன்னாங்க கேட்டாங்க அவங்க செய்யல. இந்த 3 நடந்தீங்க. சொல்லல, அல்லது சொன்னதை கேட்கல, சொல்லி கேட்டும் செய்யல. இப்ப வரட்டும். எங்களை முஸ்லிம்களுக்கு கேட்கிற வழிகாட்டுறது மாதிரி உலகத்தில் ஒரு மதத்தவனுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களுக்கும் கொடுக்கிற வழிகாட்டல், கைடன்ஸ் செய்கிறேன். இதை போல உலகத்தில் ஒத்தருக்கும் கொடுத்தீங்க. அவ்வளவு பாக்கியசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசான காலத்திலே வாலிபர்களுக்கு பக்கத்தை வச்சு கொடுத்தாங்க. மிஸ்ஸாவுல வாலிபர்களை கிட்ட வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஊரில் இருந்து வந்தாங்க 20 வயசு கிட்டமான வாலிபர்கள் கொஞ்சம் பேர். அவங்களோட ஆசை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து போகணும். 20 நாள் இருந்தாங்க. 20 நாள் இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி வுது செய்யணும், எப்படி வாங்க சொல்லணும், எப்படி தொழுவிக்கணும், அல்லாஹ்வை எப்படி நம்பணும், சோதனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கணும், கஷ்டங்கள் வார நேரம் ஃபேஸ் பண்ற முறை என்ன. 20 நாள் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரா விசாரிச்சாங்க. உங்களோட பேர் என்ன தம்பி, வாப்பட பேர் என்ன, ஊர் என்ன, நீங்க என்ன செய்வீங்க? அதுல வந்த வாலிப படியில் சொல்றாங்க, எங்களோட வாப்பாவோட ரசூலுல்லாஹி இருக்க வைக்க. விசாரித்த முறையிலே வாப்பமானவன் எங்களுக்கு இறக்கம் வந்துட்டு சொல்லலாம். அப்படி இல்லை. ரொம்ப மிருதுவாக, ரொம்ப இரக்கமாக சொல்லலாம். அப்படி வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல வாலிபர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதா ஊரோட தலைவர்கள் அவங்கள கவனிக்கிறாங்க, அவங்கள ஒரு கட்ட பின்னி வச்சு அவங்கள முக்கியத்துவம் கொடுக்கறல, அவங்க தீனுடைய நல்ல காரியங்களை பாவிக்கிறல, வழிகாட்டலை கொடுத்து கொடுத்து அவங்கள பாவிக்கணும். அவங்கள தனியே விடப்படாது, அனுபவசாலிகளுடைய அனுபவத்தை வச்சு அவர்களை பாவிக்கணும். பெரியவர்கள் அவங்களை கண்டா சலாம் சொல்லணும், சுகதுக்கம் விசாரிக்கணும், காணாத போது எங்க போனீங்கன்னு கேட்கணும்.
குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ் ரசூல் கலந்து கொண்ட கடைசி ஹஜ், ஹஜ்ஜி ஃபரலான பிறகு சென்ற ஒரே ஒரு ஹஜ் ஹஜ்ஜத்துல் வதா. அஸ்மாமு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபாட துஆல முடிச்சிட்டு, அரபா வந்தா இதர ஹாஜியாத் அரபாட துஆல முடிச்சிட்டு மக்ரிப் ஆகி அரபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போறாங்க. சஹாபாக்கள் அவசரப்பட்டு போகல. சஹாபாக்கள் எல்லாருடைய ஆசை ரசூலுல்லாஹ்வோடே போகணும், அவங்கள பார்த்து படிக்கணும். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் எப்ப புறப்படுறாங்க, அவங்க யாரையோ வெயிட் பண்றாங்க, பார்க்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வரலாற்றையும் புறப்படாம இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, யாரோட எதிர்பார்க்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, அடுத்த கலீஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த விருந்தவாரி நெருங்கிய கூட்டாளி, அவங்கள வயசோட ரொம்ப கிட்டவானவங்க. அல்லது மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான பார்க்கறாங்களா, ரெண்டு மகளை குடிச்சிங்க. அல்லது அடுத்த மருமகன் ஹஜ்ரத் அலிய பார்க்கறாங்களா, அல்லது ஹஜ்ரத் உமர பார்க்கறாங்களா. அப்படி ஒருத்தருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. யாருன்னா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துக்கிட்டீங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பார்த்துக்கிட்டீங்க. அவருக்கு அப்ப வயசு 17. கருப்பான் அதில் உஸாமா அந்த காண கருப்பு. அவங்களும் ரொம்ப அடிமை, அவங்களும் அடிமை. இவரு வரலாற்றி தான் நிச்சயிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் புறப்படுது. சிலாவில் கோபம், அவங்க சொன்னாங்க இந்த கடுப்பம் வர அடிமை, இந்த சின்ன கொடிய வரகாட்டிமா இவ்வளவு வாழ்க்கையை வச்சுக்கொண்டு இந்த அடிமை வரகாட்டிமா இவ்வளவு பேர் மாத்தம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க. புகாரி ஷரீஃபுடைய ஆசியால் இருக்குது. அப்படி பேசினவங்கதான் 2 வருஷத்துக்கு பிறகு வரலாற்றுடைய மௌத்துக்கு பிறகு போய் நபீட பின்னால போய் சேர்ந்து முறுத்தான். போய் நபீட பின்னால போய் சேர்ந்து முறுத்தான். பேசில வர ஹஜ்ஜில ஒரு உலகத்தை காட்டினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆகச்சிறந்த மனுஷன் தான், என்னை விட கௌரவமான ஒருத்தரும் இல்லை. நான் ரெஸ்பெக்டான மனுஷன் தான், என்னை விட ரெஸ்பெக்டான ஒருத்தரும் இல்லை. நான் போன இடத்துக்கு ஒரு நபியும் போகல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பேசல. அல்லாஹ்வுடைய அரசுக்கு நான் போனவன், அல்லாஹ்வுடைய அரசுக்கு போனவன். அப்படி இருந்தாலும் இந்த கருப்பு நிற இளைஞனும் இந்த உம்மத்தில் உள்ளவரே, அவரை இவ்வளவு சனங்கள் என்ன சூழ்ந்து நிற்கிறாங்க, 1.5 லட்சம் பேரு என்ன சூழ்ந்து நிற்கிறாங்கன்றதுக்காக இந்த இளைஞர்களை நான் மறக்கிறல்ல. இந்த வாகனத்தில் இவங்களை ஏற்றிக்கொண்டு போகணும். அவங்களோட ஒட்டகத்தில் பின்னால் அதில் உற்சாகமா ஏற்றிக்கணும். முழு உலகத்தையும் படிச்சு இடையில போன நேரம் ஒன்று போறது தேவைப்பட்டுச்சு. இறங்கி ஒன்று போனாங்க. உஸாமா ரலியல்லாஹு ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து தண்ணி ஊற்றினாங்க. ஒவ்வொரு உறுப்பே ஒரு தடவை கழுவினாங்க. அவசரமா போடுவீங்க, 3 முறை கழுகல, ஒவ்வொரு தடவை கழுவினாங்க. கழுவிட்டு வாகனத்தில் எழுதுறாங்க. இவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மக்ரிப் நேரம் பிடிச்சி தொழாம போறீங்களா? அஸ்ஸலா, தொழுகையை தொழாம போறீங்களா? சொன்னாங்க உஸாமா, இன்னைக்கு மக்ரிபை பின்பற்றி தொழணும். எங்க? முஸ்தலிஃபால போய் தொழணும். அஸ்ஸலாத்து அமாம், தொழுகை முன்னுக்கு. ராவு முஸ்தலிஃபால போய் நின்றுட்டு சுபஹ் தொழுதுட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. எங்களுக்கு மினாவு புறப்படுறாங்க. இப்ப அவரை மாத்திட்டாங்க. சாமரங்க இறங்கிட்டாங்க. நடந்து அதுக்கு போல இன்னொருத்தரை ஏற்றினாங்க. ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படி தெரியுமா? ஒரு தடவை பார்த்தா 2 தடவை பார்க்கணும், அப்படி பசங்க. ரசூலுல்லாஹ் தம்பி, சாச்சர மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தம்பி, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி.
ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சர மகன் கான வசீமன் பார்க்க ரொம்பவே அழகானால் அவனை கொண்டே பாட்டு ஒதுக்கிடுவா முச்சலையாரு அப்படி பார்க்கணும். அவரை தான் பிடிக்க காட்டினாங்க. எனக்கு கருப்பு உண்டு வெள்ளை உண்டு. அதப்பால இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் அதில் உசாமாவும் போனாங்க. முஸ்தலிஃபா இருந்து மினா வரைக்கும் அதில் பகலில் நான் பார்த்தோம். போற நேரம் வசந்தான பொம்பளை ஒன்று பண்ணாங்க. அதில் ஒரு பொம்பளை ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறா, யா ரசூலுல்லாஹ், எங்களோட வாப்புக்கு ஹஜ்ஜி கடமையான செல்ல அவருக்கு வாகனத்தில் போயினார். நல்லா பலகீனமாயிட்டாரு. அவரோட ஹஜ்ஜுக்கு செய்யணுமா? அவன் பத்துவா நேரத்தில் இவரும் பார்க்கிறார். ஒடியமா அப்படிதான் இதுக்கு எல்லாரும் வீடு பாத்திரமான இவர் அந்த பொங்கலையே பார்க்கிறாரே பதில் நம்பா அந்த பொங்கலை இவரை பார்க்க இவரும் அழகானா பார்க்கிறார். எதனை பார்க்க வச்சார்? ரசூலுல்லாஹ் ஆகிய ஏதோ ஒன்றுக்கும் வாலிபர்கள் அவங்களுடைய இயல்பான குணம் அதை செய்வாங்க. அது செய்வாங்கிறதுக்காக பெரியவங்க வாப்பமாறு கண்ணுமுடி கூட இருக்கிறாரு. அந்த நேரம் வாப்பமாறு எப்படி நடக்கணும் அவர் பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்படி பிடிச்சி தலையை திரும்பினாங்க. அவர் என்ன செய்தாலும் பார்க்கிறார். அடுத்த திரும்பினாங்க. அண்ணன் செய்தாலும் பார்க்கிறார். பின்னால் என்ன அப்பாஸ் சொல்கிறாங்க. சத்தம் போட்டாங்க. திரும்பி செய்திருக்குது. லவ்வைத உனக்கு இவனை ஆமி உங்களோட சாட்சியத மகன காலத்தை உலக போற கொள்கிறீங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, கொடியோடு பார்க்கிறார். அந்த பொம்பளை பிள்ளையோடு பார்க்குது. இவங்க ரெண்டு பேரும் ஷைத்தான் தும்முடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை. இவங்க ரெண்டு பேரையும் ஷைத்தான் தும்முடுவாங்கன்னு நினைக்கல. இன்னைக்கு எத்தனையோ வாப்பமாரே மகன்மார சஹாபியை நினைச்சி எங்கட மகன் இருந்தா அப்படி செய்ய மாட்டார். அவட போனீங்க அவரை முடிச்சு சில வாப்பமாரு கும்பமாருக்கு அவங்களோட மகன்மாரு சாவபமுடன் குத்தம் செல்லவே இல்லை. எங்கட புள்ள அப்படி செய்யலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன பார்த்து ஈமான் கொண்டவரே என்னோட ஹஜ்ஜி வந்தீங்கிறாரே ஏன்னு பின்னாலும் சொல்லுகிறாரே இப்பதான் நேற்று பகல்தான் என்னோட இருந்து தௌபா செஞ்சாரே இவரையும் எங்களுக்கு நம்பேலா பாவம் ஒன்றுல ரெண்டு பேரும் பார்வையை தொடங்குறாங்க. ஷைத்தான் விடுவான்னு நம்பி எவ்வளவு பெரிய சபம், எவ்வளவு பெரிய பாடம். வாலிபர்கள் எப்படி வழி நடத்தணும் என்று ஹஜ்ஜிலே காட்டினார். ஹஜ்ஜிலே காட்டினார். வாலிபர்கள் எப்படி வழி நடத்தணும், வாலிபர்கள் எப்படி நடக்கணும், பெரியவர்கள் சொன்னா கேட்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு இருக்கிற குறைபாடு நிறைய விஷயங்கள்ல நல்லதையும் ஒரு பக்கம் வாலிபர்கள் செஞ்சு கொண்டு போறாங்க. நல்லதும் நடக்குது. ஆகுமான தொழில் செய்த பிள்ளைகள், பொய் பேசாத பிள்ளைகள், ஏமாத்தாத பிள்ளைகள், விசுவாசமா நடக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அடுத்த பக்கம் பொய் பேசுறவங்க இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, அநியாயம் செய்யறவங்க இருக்கிறாங்க, பெற்றோர்களுடைய நன்மதிப்புக்கு மாற்றமா நடக்கிறவங்க இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் நடக்கும். இவங்களை சீராக்குறதுக்கான வழி முதலாவது என்ன தெரியுமா செய்யணும்? ஈமான் வெளிச்சத்தை கல்வியில உண்டாகும். இந்த துனியாவில் உள்ள ஆழப்பெரிய குறைபாடு, எந்த வாலிபர்கள் பிழையான வழியில நடக்கிறார்களோ அடித்து சொல்லிடும், 100க்கு 200 வீதம் சொல்லிடும். கல்வியில ஈமான் வெளிச்சம் வாங்கி அதான் அவசியம்.
முதலாவது உண்டாக்கணும் ஈமான் வெளிச்சம். ஈமான் வெளிச்சம் குறைஞ்சா கண்ணில பார்வை குறைஞ்ச மாதிரி. பார்வை குறைஞ்சவருக்கு என்ன ஆகும்? கபருக்குள்ளே விழுவாரு, காலிலே விழுவாரு, எந்த நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகவும் மேலும் இந்த சொல்ல வேண்டி இவர் மட்டும் மேலும் அடுத்தவங்க இவர்கள் மேல மட்டும் இந்த மாதிரி மகண்ட உள்ளத்தில் ஈமான் இல்லை என்றால் வாலிபர்கள் நினைக்கணும் ஏந்த கல்வியில போதுமான அளவுக்கு ஈமான் வெளிச்சம் இல்லை என்றால் எந்த நேரமும் ஆபத்திலும் உள்ளே. என்னால இந்த எத்தனையோ பேர் உடையதும் என்னால ஊரிலே நெருப்படிக்கும் நடக்குது. முதல் வேலை ஈமான் உண்டாகும். வாலிபர்கள் ஈமான் தரஜாவை அடைஞ்சிட்டா வயோதிபர்கள் சேரத்தோட நிறைய வேலை செய்வாங்க. சாதனையாளர்களாக மாறுவாங்க, சாதிப்பாங்க. வாப்பக்கு பாடம் வைக்க மாட்டாங்க, உம்மக்கு பாடம் வைக்க மாட்டாங்க, குடும்பத்தை தனி கணத்துல தூங்குவாங்க, எங்கேயுமே போய் பேச மாட்டாங்க, யாரையும் ஏமாற்றி ஒரு சதம் சம்பாதிக்க மாட்டாங்க. ஹலாலாக உழைச்ச பணத்தை கடல்ல போடுற மாதிரி மீன்விளையம் செய்ய மாட்டாங்க, பெருமைக்கு செலவழிக்க மாட்டாங்க, ஆடம்பரத்துக்கு செலவழிக்க மாட்டாங்க. அவருக்கு பிறகு கண்ண குளிராக்கிறத செலவழிப்பாங்க. ஈமான் புத்திசாலி. அதெல்லாம் பசந்தா செஞ்சு காட்டினாங்க. சொல்லலாம் அழகா செஞ்சு காட்டினாங்க. வாலிபர்களை எப்படி தயார்படுத்தி உஹது யுத்தம் நடக்கும். நாளைக்கு நடக்க போது யுத்தம், உஹது யுத்தம். ராவணில பார்த்தா உஹதுடைய களத்துக்கு 2 பேர் வந்தீங்க. பாப்பா வந்து மகன் வந்து பாப்பா வந்து இவருடா மகன் வந்து இன்னொரு செய்யலாம். 2 பேர் முஸ்லீம்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தில் அவங்கள குழுவில் வந்தீங்களா, படையில வந்தீங்களா? பாபா கேட்கிறாரு, மகன் நீங்களும் வந்தா பாரு எங்க வந்தீங்க? கல்யாணத்துக்கு இல்ல, தீன பாதுகாக்கிறது வந்தீங்க. பாபாவுக்கு மகன் பாப்பாட்ட பாப்பா நீங்க வந்தா நானும் வந்தீங்க. பாப்பட பேர் அப்துல்லா இப்னு அம், மகன் பேர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. பாபா கூப்பிட்டு சொன்னாரு, மகன் எனக்கு ஆசை என்ன தெரியுமா? நான் வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு வரேன். நான் வயசுமாயிட்டு தானே, நான் நாளைக்கு அல்லாஹ்விடம் போறது வந்தேன், அல்லாஹ்விட போறது வந்தேன். மகன் நீங்க என்ன 2 பொறுப்பை எடுக்கணும். நான் நிறைய பேர் கடன் எடுத்துக்கிறேன், கடனை கொடுக்கிற பொறுப்பை எடுக்கணும். உங்களுக்கு 9 தங்கச்சி வாழைக்கிறேன், அந்த 9 பேரை பொறுப்பு. எங்க சொல்லாரு? பேங்க்ல பொஸ்டாத கொடுத்துருக்கல. நாளைக்கு உஹது யுத்தம் நடக்க போது உஹதுடைய மைதானத்தில் மான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பேச்சுலர் எல்லாம் இவங்க இன்னைக்கு எங்கட பொருள்கள் அப்படி இருப்பாங்க. ஓவாவா போறது ஏன் பேர் பார்க்கறதுக்கு நாளை சொல்லுவோமா இல்லையா? 9 தங்கச்சி கடன் போறான், லோன் போறான், நீக்குது 9 தங்கச்சி பொறுப்படுகிறதா? ஏற்காடு இல்லையா? மான் பொருட்படுத்தார். பாப்பா நான் பொருட்படுத்தேன். ஈமான வெளிச்சம் இருந்தா உம்மா பாப்பாவுக்கு பாரமே. அதனால பெரிய மனிதர்கள் சலபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, குர்ஆனை ஈமானை கொடுங்க, உங்களோட பிள்ளைகள 2 குடியும் வைங்க. எங்க நீங்க எதிர்பார்க்கிறத விட சிறந்தவற்றை குடிக்கும். உங்களோட பிள்ளைக்கு குர்ஆனை கொடுங்க, குர்ஆனை நல்லா பார்த்தோட வைங்க, தஜ்வீதோட வைங்க, குர்ஆனை மனப்பாடமாக்குங்க. குர்ஆன் சொர்க்கம் வரைக்கும் குடியும், சொர்க்கம். அடுத்த நாள் வாபஸ் என்ன மாதிரியே யுத்தம் தொடங்கி அல்லாத போயிட்டார்.
ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க 9 பொம்பளை பிள்ளைக்கு ஒரே ஒரு மகன் நான் மட்டும். எனக்கு வாப்பவன் எனக்கு அழுக வந்து கொண்டே இருக்குது. என்னோட இறக்க ஒரே ஒரு மகன் செல்லமா வளர்த்தாரு. விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தேன். ஜனாதாவை தொடர்ந்து பார்த்து அழுகிறேன். சஹாபாக்கள் என்ன தடுத்தாங்க, அளவானவனே அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன தடுக்கல. சரியான வார்த்தைகள் தவறாடியில திருமதியில அடிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிர் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லலாம். அப்பலா உபஷிருதே யா ஜாபிர், ஜாபிர் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லவா? பலா யா ரசூலல்லாஹ், மனசு காயப்பட்டீங்க சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், மனசுக்கு ஆறுதல் வரும். சொன்னாங்க, இன்னல்லாஹ் கத் லக்கிய அபா, அல்லாஹ் உங்களோட ரப்போட வாப்போட சந்திச்சிட்டான். பாபட பொடிக்கு பாபட பொடிக்குள் இந்த ரூஹ் அல்லாஹ்வை சந்திச்சிட்டான். அல்லாஹ்வை ஒருத்தர் சந்திச்சிட்டா அதன் அர்த்தம் அவர் கூட தப்பினா சொர்க்கவாதி. அல்லாஹ் நரகவாதி சந்திக்கல, நரகவாதி ரப்ப சந்திக்கல, மீட் பண்றது. சொர்க்கவாதி ரப்ப சந்திக்கல. உங்களோட வாப்போட அல்லாஹ் என்ன தெரியுமா பேசினான்? தமன்னையா அப்துல்லாஹ், ஆசைகள் இருந்தா கேளுங்கன்னு சொன்னார். உங்களோட வாப்ப என்ன தெரியுமா கேட்டாரு? திரும்ப ரூஹ போடு விடவில்ல, திரும்பவும் போன பாதையில சகிதாகி வரும். வெளியில பார்க்கிறவங்களுக்கு மௌத்தான மாதிரி என்ன உடம்பால ரத்தம் போடுற மாதிரி தெரியுது. ஆனா நீ தந்த வெல்கம் இருக்குது. அந்த நேரம் உனக்கு கிடைச்ச வரவேற்பு அதை சொல்லி விளங்கப்படுது. அல்லாஹ் சொன்னான், அப்படி ஒரு முறை இல்ல, மௌத்தானவங்களை திருப்பி எழுப்புற முறை ஒன்று இல்ல. இப்போ உங்களோட வாப்ப எங்கீங்களா தெரியுமா? ஒரு பறவையில வயிற்றுக்குள்ள வந்த ரூஹை எல்லாம் அனுப்பி இந்த ஹெலிகாப்டர் பிளைட் அப்படியே நான் ஒரு நாட்டை காட்டிட்டு சுத்துற மாதிரி உங்களோட வாப்போட ரூஹ அந்த பச்சைதரமான பறவைகள் எடுத்துக்கொண்டு சுவர்க்கத்தில ஆறுகளுக்கு மேலாலையும் மரங்களையும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி சந்தோஷம்! வாப்ப கொடுத்த பிள்ளைக்கு விவரம் ஈமான படிச்சு புள்ள வாப்பட பொறுமை இருக்கு. சொல்றாரு, அடுத்த வருஷம் மாதிரி நான் ஒரு பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன கேட்கிறாங்க, ஜாபிர் கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷமே கல்யாணம் முடிச்சுதானே போய் கல்யாணம் எப்படி உடுபட்ட பொம்பளையோட முடிச்சா அல்லது ஒரு குமரி பெண்ண முடிச்சு விதவையா குமரியா அப்படிங்கிற செய்வா யார சொல்லுவா? விதவ பொம்பளை தான் முடிச்சு சொல்ற. இந்த சின்ன ஆள் சுடிகுடிக்குள்ள ஆள் விதவ பொம்பளையோட விஷயம் பஹல்லா ததவஜ்த பிக்ரன், உங்களுடைய வயசுக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜாபிர் ஒரு இளம்பெண்ணை முடிச்சிக்க கூடாதா? எவ்வளவு உற்சாகமா உங்களோட வாழ்க்கை போகும். உங்களுக்கு விசாரதில்லை, ஒரு தட்டி கொடுப்பா, முஹப்பத்தை ஃபுல்லா தருவா. ஏற்கனவே முடிச்ச ஒரு பொம்பளை முழு அன்பையும் தரமாட்டா. அவனும் சில நேரம் முந்தின கணவனுடைய சில பழக்கங்களை கொடுங்கிக்கும். அவளுக்கு ஒரு பகுதியை தான் தருவான். சொன்ன பதில் என்ன தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ், சென்ற வருஷம் தான் எங்களோட வாப்ப வந்து உமதியில ஷஹீதானாரு. ஷஹீதாகிற நேரம் 9 தங்கச்சிமார் எனக்கு தந்துட்டு போயிருக்கீங்க. 9 தங்கச்சிமார். அவங்களுக்கு சில பேர் இருக்குது கொண்டைய வாரி விடணும், சில பேர் சட்டங்களை கழுவி கொடுக்கணும், சாப்பாடு தயாரிச்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட 9 பேருக்குள்ள நானும் ஒரு இடம் பொம்பளையை பிடிச்சா ஏத வார்த்தை பார்த்து 10 பேரே நான் பார்க்கிறோம். இந்த பேச்சு என்ன தெரியுமா காட்டுது? வாப்பட அமானிதத்தை பூர்த்தி செய்வதற்காக அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்ணை முடிச்சே ஏத வாழ்க்கையை பொறுப்பாக்க.
வாழ்க்கையில் எதனால கல்யாணம் முடிக்கிறது? பெரும்பாலும் எல்லாரும் ஒரு முறை தான் முடிக்கிற. அந்த ஒரு முறை கிடைக்கிறதுக்காக பொறுப்பான் பண்ணிக்கிறாரே, வாப்பட கடமைகளை நிறைவேற்ற தங்கச்சிமார் ஹக்க அதான் செய்ய. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல வாலிபர்கள் சமைச்சாங்க. அன்னைக்கு இந்த புள்ளல் விடுதலை, அன்னைக்கு இந்த வாலிபர்கள் விடுதலை. அடுத்த பிரச்சனை வருது. அடுத்த பிரச்சனை என்ன? ஈச்சப்பழம் பிக்கிற காலம், மதீனால ஈச்சப்பழம் பறிக்கிற காலம். அவங்கள பொருளாதாரமே விவசாயம் தான். வருஷத்துக்கு ஒரு ஈச்சப்பழம் விற்பாங்க. அதை வச்சிருந்துதான் தேவைப்படுற போது விற்று காசாக மாற்றி அல்லது அந்த ஈச்சப்பழத்தை கொடுத்து தேவையான அடுத்த சாபத்தில் வாங்குவாங்க. அவங்கள பொருளாதாரம் ஈச்சப்பழம் அல்லது போதும். ஈச்சப்பழம் விற்கிறதுக்கு போனா வாப்பட கடன்காரன் தோட்டத்தில் வந்து இறந்துட்டான். கடனை கொடுக்கணும். முழு மரங்கள் நீங்க பலவில வச்சு கொடுத்தாலும் வாப்பட கடன் முடிக்கல. அவ்வளவு பெரிய கடன். கடனை முடிக்கணும். தங்கச்சிமாருக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான ஏற்பாடும் செய்யணும். ஏக தேவையும் பூர்த்தியாகணும். நான் மனசுல ஒரு நியத்தை வச்சேன். புகாரி ஷரீஃபில் இருக்குது. நான் என்ன மனசுல ஒரு நியத்தை வச்சேன். வாப்பட கடனை கொடுக்காம ஒரு இன்சமனம் கூட தங்கச்சிமாருக்கு கூட கொண்டு வரேன். இப்படி யாரும் வருவாங்க? இப்படி யாரும் வருவாங்க? எந்த ப்ரொஃபஸர் கேள்வி எப்படி ஒரு பிள்ளைய சரி பண்ண? எந்த யூனிவர்சிட்டி கேள்வி இப்படி ஒரு காரணம்? ரசூலுல்லாஹி ஓல குடிசையான பள்ளிக்குள்ள இப்படி புள்ளகள் தயாரான, இப்படி வாலிபர்கள் தயாரான. ஏல இவருக்கு தெரியும் சமாளிக்கேன். எனக்கு ஓடி வந்தார் பள்ளிக்கு. யாரும் சொல்லலாம், வாப்பட கடன்காரன் தோட்டத்துல நிறைஞ்சிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்களே. அவ கொஞ்சம் பேர் விட்டு தருவாங்க, அரைவாசி பேராவது மன்னிப்பாங்க. அவன் சமாளிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா அவங்கள பார்த்த உடனே கடன்காரர்கள் ஒரு ஜாதி ஏமாற்றப்பட்ட மாதிரி, எங்களுக்கும் தேவைகள் இருக்குது, மன்னிக்க வேண்டியதில் மன்னிச்சிருக்குது, விட்டு கொடுக்க வேண்டியதில் விட்டு கொடுத்திருக்குது, எங்களுக்கு தேவைங்கிறதால வந்திருக்கிறோம் என்று சொல்லாம கடன்காரர்கள் சொல்றாங்க. விலகிட்டு இவங்க பேசி சமாளிக்கிற கட்டத்தில் இல்லை. அவங்களும் இல்லாமல் உள்ள மனிதர் தானே, கஷ்டத்துக்காக கடன் கொடுத்தீங்களா சொன்னாங்க. ஜாபிர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜாபிர் ஒவ்வொரு வகையான ஈச்சப்பழங்களையும் தனித்தனி குவியலாக. ஈச்சப்பழத்தில் எத்தனையோ பண்ணீங்க இல்லையா? 110 வகைகள். 110 வகை. அஜ்வா உண்டாக்குங்க, குர்னியை உண்டாக்குங்க, சுக்கரி உண்டாக்குங்க, பைனில் குல்ல தம்ரின் அலா ஹிதா தனித்தனியா வரையாங்க. அவ்வளோ எல்லா ஈச்சப்பழத்தையும் தனித்தனி குவியலாகி வந்தான். பார்த்தாங்க ஆகப்பெரிய குவியல் ஏதோ அது அப்படியே சுத்தி சுத்தி 3 தடவை துவாவுங்க. அதே அதுக்கு மேல உண்டாக நான் சொல்ற இந்த செய்தி சஹீஹ் புகாரிலே நாளை போய் பார்த்து நான் முந்த நாள் போய் கொடுத்துட்டு வந்தேன். அப்படி உட்கார்ந்து சொன்னாங்க, ஜாபீர் இப்ப கடன்காரன் வர சொல்லுங்க, கடன்காரன் வர சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு வாப்புக்கு எப்படி மகனை அவசியப்படுத்தி அந்த மகனுடைய இறுதி அவர் மீதோட 15-16 வயசுல கொள்ளவர் அவருடைய உறுதி அவர் வாப்பட ஆடினத்தை பெற்றாரே, வாப்புக்கு பதிலாக பூமி நடிக்கிறார். நினைச்சு பாத்தியா? யூனிவர்சிட்டிகள் ஒன்றும் இல்ல, பெரிய பெரிய படிச்சாக்கள் இல்ல, இந்த மாதிரி இன்டர்நெட்டுகள் இல்ல, போன்கள் இல்ல. அல்லாஹ் ரசூலோட இஸ்லாமை இங்கிருந்து மக்காலே மதீனாலே மட்டும்
வேற ஒரு இஸ்லாமும் இல்லை. அப்படிப்பட்ட காலம் இஸ்லாம் பரதேசியா இருக்கிற காலத்தில் நடக்குது. அந்த காலத்துல அள்ளியல் தான் கொடுப்பாங்க. 4 அல்லு 5 அல்லு அள்ளியல் கொடுத்தாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை பாப்பா 10 அள்ளி கொடுங்க சொல்றாங்க. ஜாபிர் பாருங்க, அந்த புள்ளர் படிச்சு இந்த வார்த்தை அவர் மீது ரெஸ்பெக்டா பேசல. பாப்பட கடனை நான் ஒரு மாதிரி கொடுத்துருக்கேன். நான் அங்கேயே கூப்பிடுவாரு. செல்ற பெண்களுக்கு பெருமாள், செல்ற முறையிலே பெருமை. பாப்பட கடன்ல ஒரு மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதை ஜாபிர் எப்படின்னு சொன்னாங்க. சல்லமல்லாஹுல் பயாத்திர குல்லஹா, நான் சேர்த்து வச்ச ஈச்சப்பட குவியல் எல்லாத்தையும் அல்லாஹ் கடன்கார கொடுக்கப்படுது. நான் பேசுற ஒழுக்கத்தை புகாரியின் இந்த வார்த்தை இது. சல்லமல்லாஹுல் பயாத்திர குல்லஹா, சேர்த்து வச்ச ஈச்சப்பழங்கள் எல்லாம் அல்லாஹ் கடன்காரர்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். எல்லா ஈச்சப்பட குவியல் கொடுத்து எல்லா கடனும் நிரப்பமா கொடுத்து முடிஞ்சு அவரோட சபைக்கு கேள்வி இல்லை, ஃபுல்லா கொடுத்தாச்சு. நான் பார்க்கிறேன் எந்த குவியலுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறாங்களோ ஒரு பழம் கூட குடிச்சு அந்த குவியல் அப்படி அந்த குவியல் அப்படி கடனையும் கொடுத்துட்டான். இவங்களுக்கு எல்லாம் பழமும் விட்டுருச்சு. இந்த வாலிபர்கள் தான் சாதனையாளர். இது தௌராத்தை பின்பற்றினாங்கல்ல வந்த ஒரு சமூகம் அல்ல, இஞ்சியில பின்பற்றின அந்த சமூகத்திலிருந்து வந்த கதையும் அல்ல. நாங்க எந்த குர்ஆனை பின்பற்றுவோமோ, நாங்க எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பின்பற்றுவோமோ, அதே குர்ஆன், அதே ஹதீஸ், அதே வாழ்க்கையை பின்பற்றின சஹாபாக்கள வாழ்க்கையில் இந்த கிடைத்த சமூகம். சின்ன சின்ன ஆட்கள் அந்த காலத்துல பெரிய பெரிய வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் நாங்க தான் பெரிய வேலை செய்யணும். நாங்க பெரிய வேலையும் செய்யல. எங்களை பிள்ளைகள் வேணும்னா சின்ன வயசுலே கல்யாணம் பண்றாங்க, கொஞ்சம் வெளிநாட்டு போறாங்க, சைனா ஆப்பிரிக்கா போயிட்டு வராங்க. இதை நாங்க நினைக்கிறோம் பெரிய ஒரு சாதனை. சாவாங்கிற சின்ன பிள்ளை அதோட பெரிய சாதனை பெரிய சாதனை. இன்னைக்கு ஸ்ரீலங்கால எங்களோட நாட்டில் அரசியல் யாப்பு எழுத போறா யார போடுவாங்க? இந்த நாட்டினுடைய அரசியல் யாப்ப திருத்தோடும் புதுசா எழுதணும்னா யார போடுவாங்க? சட்டத்துறையில் உள்ள ஆட்கள் இருப்பாங்க, பள்ளியில ஜட்ஜ்மார் இருப்பாங்க, நல்ல அனுபவம் உள்ள அட்வொகேட்மார் இருப்பாங்க, லோயர்ஸ்மார் இருப்பாங்க, சட்டத்துல படிச்சு கொடுக்கிற ப்ரொஃபஸர்மார் இருப்பாங்க. எங்களுக்கு ஞாபகம் செய்யப்படும் உலகத்துக்கும் இல்ல, உலக படத்திலே தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டது கூட திருவள்ளுவர். உலக படத்தில் இந்தியாவா ஒரே மாதிரி திருவள்ளுவர் இல்ல, மிச்சம் கிட்ட போயிட்டு பார்த்தாதான் ஸ்ரீலங்கா திருவள்ளுவர் ஒரு டொட்டோட தான் இப்படி சீனிவர்தான். அந்த நாட்டில் இருக்கிற 2.5 கோடி பேருக்கும் ஒரு யாப்பு போட இவ்வளவு பெரிய ஆக்கள் எடுக்கிற அவங்க யாப்பு எழுதின பிறகும் வருஷத்துக்கு வருஷம் மாத்துறது. 77 எழுதின யாப்ப 28 ஒரு தலைமைப்பு திருச்சி குர்ஆன் முழு உலகத்துக்கும் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய முழு உலக மக்களுக்கும் தந்த யாப்பு குர்ஆன். கியாமத் வரைக்கும் நீங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல போறவங்க, அமெரிக்கால போறவங்க, யூரோப்ல போறவங்க, ஆஸ்திரேலியால போறவங்க, ஏசியால போறவங்க, எங்க போறதாலும் பரவாயில்லை, முஸ்லிம்களுக்கு ஒரு யாப்பை அது குர்ஆன் கியாமத் வரைக்கும். இந்த யாப்பு வானத்தில் இறங்கிக் கொண்டே இதை எழுதுவோம். ஒரு எழுத்து மின்சானாலும் ஹலால் என்று ஹராமா போயிடும், ஹலால் ஹராமா ஆகிடும், சொர்க்கம் நரகமா மாறிடும், நரகம் சொர்க்கமா வைக்கிறோம். இதை எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு
ரசூலுல்லாஹி ஒரு டீம் ஒன்று போட்டாங்க. எனக்கு வழிகாட்டுதலை நான் ஓதுவேன், உடனே எழுதிடுவேன். அவனுக்கு சொல்ல கத்தபத்துல் வஹியை எழுதுறாங்க. அந்த டீமுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லீடர் ஒன்று போட்டாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரை லீடரா போடுற நேரம் அவருக்கு வயசு 12. மற்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களே அந்த டீம்ல உள்ள வந்தாங்க, அவங்க அவரோட வயசுல கூட சரளாக சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையில அரபு மொழி வார்த்தைகள உங்களுக்கும் அவனுக்கும் இடையில முரண்பாடு வந்தா ஸைத் இப்னு சாபித் செல்லத்தை எடுங்க. இது என்ன தலைமை? இது என்ன தலைமை? அவங்கள சாதனை மக்காவை கைப்பற்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றாங்க. ஹிஜ்ரத்துல இப்ப ஹரம் ஃபுல்லா இஸ்லாம் ஆகுது. சிலைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஃபுல்லா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மக்கள் விட்டுட்டு வார நேரம் மக்கால சொல்லிக்கிறது உத்தரவு போடணும். ஹரம் ஷரீஃப்ல இமாம் யாரு போட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறது அவரை போடல. அஸ்ஸாப் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை போட்டாங்க ஹரத்துல இமாமாக. வயசு 14. கிங் போட்ட இமாம் அல்ல, ரசூலுல்லாஹ் போட்ட இமாம். எப்படி குவாலிஃபைடு? 14 வயசுக்குள்ள ஹரத்துல தொழுவிக்குது. மக்கால குர்ஆன் ஓதி கொடுக்கிறது போட்டாங்க. மதீனால இது போன முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவர் குர்ஆன் ஓதி கொடுக்கிற அவர் தொழுவிக்கிறார். இதுதான் எங்களை ரசூலுல்லாஹ் உருவாக்கின மாநிலங்கள். இவங்க செஞ்ச டாஸ்க் இவங்க சாதனை பண்ணிட்டு போனாங்க. எங்களை வாப்பமாறு காட்டினாங்க, உங்களோட பிள்ளைகளையும் நாங்க சொன்ன மாதிரி வழி நடத்தினா இப்படி கொண்டு போயிடும். வாலிபர்களை சொன்னாங்க, எங்களோட வழியிலே நீங்க வந்து ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருந்தா உங்களோட கலப்பு உங்களுக்கு உங்களோட வாலிபத்தால பாரிய சாதனையும் செய்யும். மக்கால இருந்தார் ஒரு வாலிபர், அவருடைய பேர் முஸ்அப் இப்னு உமைர். சரியான வசதியான ஒரு நல்ல வசதி. நான் நினைக்கவான ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு பணக்காரனும் அவங்களுக்குள்ள அப்படி உடுப்பு உடுப்பாட்டி 200 திரகம் பொறுமதியான உடுப்பு உடுப்பாட்டில் அவங்க இன்னைக்கு 200 திரகம் மீது தக்காத கடமை 4-5 லட்சமாக மகனுக்கு உடுப்பட்ட உடுப்பு 4 லட்சம் உடுப்பு. அல்லாஹ் அவருக்கு களிமான சத்தத்தை கேட்க வச்சு ஸல்லல்லாஹு கையை பிடிச்சு முஸ்லிமான உம்மா உள்ள உம்மாவை சங்கிலி போட்டு கட்டி வச்சு பாப்பா இல்ல அவருக்கு உம்மாவோட இல்லாத சங்கிலியெல்லாம் கட்டி கொண்டு போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதி கொடுக்குறாங்க. தாருல் அர்கம்ல சஃபா மலையோடு ஒட்டி இருந்த சின்ன ஊட்டுல அந்த குர்ஆனை படிச்சாரு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முதலாவது எம்பசடர் அவர். மக்காவில் கொண்டு முதலாவது மதீனாவுக்கு அனுப்பின அவரையும் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரையும் மதீனா இஸ்லாத்துக்கு வந்தவங்க குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. வாழ்க்கையை கொடுத்துட்டார், வாழ்க்கையை படிச்சுட்டார். இவன் உஹதுல ஷஹீதானார், உஹதுல மௌத்தானார். முஸ்அப் உமைர் 200 திரகம் பொறுமதியாக உடுப்ப உடுத்தவரை அல்லாஹ்வுக்காக பணிய செஞ்சுட்டு சொர்க்கத்தை 2 மணிகள் மௌத்தாகும்படி துனியாவை துறந்தார். ஹதீஸ்ல இருக்குது, கஃன் செய்யறது புடவை தள்ளினாங்க, ஒரே ஒரு புடவை தான் இருக்குது, அதுவும் பொடியில சைஸுக்கு இல்ல, தலைய மூடினா காத்துவப்படுகிறது.
காலை வச்சு மூடினா தலை தொடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலுக்கு இலைகளை வச்சு மூடி கபருக்குள்ள வச்சிருக்கோம். கஷ்டப்படுது. அவர்கிட்ட குர்ஆனை படிச்சு கற்று தேர்ந்து வந்தவர் தான் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முதலாவது இந்த குறைபாட்டை அடக்கணும். எல்லா வாலிபர்களும் பயான் கேட்கிற நேரத்தில் நல்ல சூடு வரும். அந்த சூடு போன் பேட்டரி மாதிரி சார்ஜ் அடிச்சிருக்கிற நேரம் நல்லா வேலை செய்யும். கொஞ்ச நேரம் ஒரு நேரம் சார்ஜ் இறங்கிடும், அடுத்த நாளைக்கு சார்ஜ் அடிக்கணும். இது போலதான் ஈமானும் நல்ல இடங்களுக்கு வந்து நல்ல உங்களோட புலங்கி நல்ல பேச்சுகளை கேட்கிற நேரம் ஈமானோட சூடு வரும், சாதிக்கணும் நிலை வரும். பிரதானுக்கு போறனே அப்படி காது கீழே இருக்கு. இப்ப எல்லா இதாயும் அவருக்கு ஈமான் கீழே இறங்கின என்ன வரும் தெரியுமா? என்ன பொய்ய சொல்லி நம்ம ஈமான் வந்து கிடையாது. என்ன பொய்? உலகமே பிறந்தால் பிரச்சனை இல்லை, அவரை காட்சி வரும், அவருக்கு பயன் இல்லை. அதை ஒருத்தரை ஏமாற்றி காசு எடுத்தா இந்த காற்றில் இருக்கிற வரக்கத்தை அல்லாஹ் கலட்டிடுவானே. அதுபோல் இந்த காட்சி ராவு பகலா என்ன போட்டு அடி அடி அடிக்குவேன், பயமே இல்லை. எந்த பிள்ளைகளை அடிக்குவேன், எந்த மனைவியோட பிரச்சனை உண்டாக்குவேன், எந்த வீட்டுக்குள்ள பெரிய கோலாகலத்தை உண்டாக்குவேன், பயமே இல்லை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாபாரம் பண்றது கெட்டித்தனம் இல்ல, பொய் சொல்லாம நம்பிக்கையோட வியாபாரம் பண்ணணும். அந்தந்த இடங்கள் அந்த நிலவ வரும். பொய் சொல்லாம ஏமாத்தாம வியாபாரம் பண்ணினா பண்டையிலான்னு செய்தான் சொல்லுவார். அப்படி கட்டத்தில் வரும். அந்த நேரங்களையும் ரிசுக்கு ரப்பு எளிதது தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உண்மை பேசுகிறார்களோ. ஹதீஸ் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த யாவரிகளை அல்லாஹ் கியாமத்தில் நபிமார்களோடு உண்மையே பேசி யாரையும் ஒரு அனுபவம் ஏமாத்தாம உண்மை பேசி யார் வியாபாரம் பண்றாங்களோ, வியாபாரிக்க வர வேண்டிய ரெண்டு தன்மை முஸ்லிம் வியாபாரிக்கிறவர்களும் கோச்சு படிக்கிறது அல்ல, எவனையாவது பிறட்டி கோடி தேடுறது அல்ல, 2 மாடி வீடு கட்டுறது அல்ல, பெண் கொண்டு வாங்குறது அல்ல. வியாபாரிக கட்டித்தனம். பொய் சொல்லாம வியாபாரம் பண்ணணும், ஏமாத்தாம வியாபாரம். இதை செய்யணும்னா சாதனை. யார் உண்மை பேசி நம்பிக்கை துரோகம் செய்யாம வியாபாரம் பண்றாங்களோ, மான் நபியின் கியாமத்தில் நபிமார்களோடு எழுப்புவாரு, வஸ்ஸித்தீகீன் பெரிய பெரிய ஈமான்தார்களோடு எழுப்புவாரு, வஷ்ஷுஹதா இஸ்லாமிற்காக உயிர் கொடுத்த ஷஹீதுகளோடு எழுப்புவாரு, வஸ்ஸாலிஹீன் நல்லவங்களோடு எழுப்புவாரு, வஸ்ஸாலிஹீன் எழுப்புவார் நபிமார். இந்த வாக்கியம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஏதோ ஈமான படிச்சான். ஈமான படிக்கிறவங்க மஸ்ஜித் பள்ளியில கொண்டு வந்து உட்காரணும், பள்ளி அதோடு கொஞ்சம் உட்காரணும், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், பள்ளியில ஈமான பேச்சுகளை கேட்கணும், நாங்க கேட்டதை பேசி இன்னொரு சொல்லணும், பள்ளியில கேட்டதை பேசி மனைவியில சொல்லணும், பள்ளியில கேட்டதை பேசி தங்கச்சியில சொல்லணும், பள்ளியில கேட்டதை பேசி உமாட்ட சொல்லணும். அப்படி சொல்லவங்கள நாவை அல்லாஹ்வை பற்றி பேசுறதுக்கு பழகும். இவங்கள உள்ள வெளிச்சமாகவே பாலிஷ் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க கல்வி வெளிச்சமாகவே பயப்படுது. ஆக ஈமான தேவை, ஈமான வெளிச்சத்தை கல்வியில் உண்டாக்க வேண்டிய பாரிய தேவை, பாரிய தேவை. ஆகவேதான் எல்லா வாலிபர்களும் பள்ளியோடு தொடர்பாகும். தொழுதுட்டு ஓடுறதுக்கு அல்ல. தொழுகை எப்படி தொழுகிறார்? சின்னத்தில் பழகுறதால தடவடன் அடிச்சுட்டு போய்க்கிறார். சலா கொடுக்கிற போதே பாண்டவர், துவா கொடுக்கிற போதே பாண்டவர். தொழுகிற கடமைக்கு தொழுகிறது, தொழுது போட்டு இருக்கணும், பள்ளியில் அறவர்களுக்கு கொடுக்கணும், ஈமான
10 பகுதி 20 பகுதி ஈமான படிக்கிறதை கொடுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்லையா நிலைமை ஆக மோசமா பேசுறோம். சும்மா இருக்கிற நேரம் நல்ல புள்ளமாகி போகும். எங்கேயாவது வாழ்க்கையில கொதிப்பு வார நேரம், பறி போற நேரம், இழக்கிற நேரம், யாருடைய சண்டை வர்ற நேரம், அடுத்தோட பிரச்சனை வர்ற நேரம், இஸ்லாத்தில இல்லாத மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. நாங்க படிச்சுக்கிற ஈமான் விளக்குற குஷியான காலத்தில் இல்ல, நாங்க படிச்சுக்கிற ஈமான் விளங்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்பதான் இந்த ஈமான தரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் எல்லா வாலிபர்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுங்க. மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுங்க. மஸ்ஜிதோட இணைங்க. வாலிபர்கள் மஸ்ஜிதோட இணைந்தா மாஷா அல்லாஹ் பெரிய மாற்றம். வாழ்க்கையை பத்தி படிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகுறாங்க, பாவங்களை செஞ்சுட்டோமே உணர்றாங்க. மௌத்துக்கு முன்னால தௌபா செய்ய கிடைக்குது, அழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது, பாவத்தை சொல்லி ரப்பிட்ட கண்ணீர் வடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்குது. பாகிஸ்தான்ல இருந்தா இல்லையா ஜெனரல் ஜியாவுல் ஹக், பாகிஸ்தான ஜனாதிபதியா இருந்தார். உலமாக்களோட மிச்சம் தொடர்புள்ளவர். உலகம் பயணிச்சு உலகத்தை விட பரப்பிடுவார்கள் தெரியாது, சூழ்ச்சி செஞ்சு கொல்லப்பட்டார். அங்க இருந்தாங்க பெரிய ஒரு முஃப்தி ஜைனுல்லாஹ்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாகிஸ்தான்ல இருந்தாங்க. அவரோட ரொம்பவே தொடர்பு. ஒரு நாள் ஜெனரல் ஜியாவுல் சந்திக்கிறார், முஃப்தியை சந்திக்கிறார். அவர்கிட்ட சொல்றாரு, இஸ்லாமாபாத்ல எங்க நாட்டில் இருக்கிற ஜட்ஜ்மாருக்கு ஒரு கூட்டம் நடக்க போது, அந்த கூட்டத்தில் நீங்க வந்து ஒரு பயான் பண்ணணும். பிரசிடன்ட் கூப்பிடுறாரு முஃப்தியை. யாரு பயான் பண்ண? முழு பாகிஸ்தான் இருக்கிற ஜட்ஜ்மாருக்கு நடக்கிற கூட்டம். அவர் சொல்றாரு, மூத்தவங்களோட மசூரா பண்ணிட்டு வாரு. மசூரா பண்ணாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு போனாங்க. அந்த கூட்டத்தில் அவர் பேசின பேசுறத சாராம்சம் எல்லாருக்கும் படிக்கணும். அவர் சொன்னாங்க, நீங்க ஒரு பெட்ரோல் லோவா படிச்சு குற்றவாளிகளை முன்னால கொண்டு வந்த உடனே நீங்க அந்த லோ பிரகாரம் தீர்ப்பு கொடுக்குறீங்க, மக்களை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க, இத்தனை வருஷத்தோடு போடுறீங்க, மரண தண்டனை கொடுக்குறீங்க. இதால் என்ன ஆகுது தெரியுமா? சின்ன குற்றவாளி ஜெயிலுக்குள்ள போயிட்டு பெரிய குற்றத்தை படிச்சுடுவார். சின்ன களவெடுத்தவன் பெரிய களவை படிச்சுடுவார். சாராயம் குடிச்சது போனவன் குடும்ப பழகிடுவார். பெரிய பெரிய ஆகோரோட நுழைவு பணல அவனை தன்மை. இவர் சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, பாவம் செஞ்சவங்க எங்களோட வந்து செஞ்சா அவங்களை அல்லாஹ்வுடைய பாதையில நாம் அனுப்பணும். அங்க போயிட்டு நல்ல மக்களோட புழங்கி பள்ளியில சூழல்ல இருந்து அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை காதால கேட்கறதுல கல்லு போல இருந்த உள்ளவும் பஞ்சி போல விழுதுவாகி பாவங்களை நினைச்சு இந்த பாவத்தோட ரப்பட முன்னுக்கு போயிட்டு நின்றா நடுங்கி கொண்டு நிற்க வேண்டி வரும். மனமுருகி கண்ணீர் வடிக்கிற காட்சிகளை பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மனுஷன் இருந்தான் நான் பாகிஸ்தான். அவரே பள்ளியோடையே தொடர்பு இல்லாத. இது முஃப்தி சொல்லாரே ஜட்ஜ்மார்ல கூட்டது. பள்ளியோட தொடர்பே இல்லை, பெருநாளுக்கு பள்ளிக்கு வரல, பாவத்திலே மூழ்கினாரே, பள்ளியோட தொடர்பு இல்லையா மிருகத்தனமான குணமிக்குவாங்க. அப்படியா? இப்படி இருந்த மனுஷன் ஒரு நாள் அவருடைய கூட்டாளியோட வாக்குவாதம் ஏற்படுகிறது. கத்தி எடுத்தால் குத்தினால் நண்பர் மோதவிட்டார். 6 ஊரில் இருந்து தலைமறைவாக இருந்தார். தெரியுமே, இவரை பிடிச்சா
இவருக்கு மரண தண்டனை கிடைக்கும். தப்பி போயிட்டார். வேறொரு ஊர்ல போயிட்டு தெரியாம நிற்கிறார். அந்த ஊர்ல எப்படியோ மஹல்லாவுடைய மஸ்ஜிதுடைய அமல் நடக்குதுன்னா கொஞ்சம் பேர் போனாங்க. யாருக்கு இவரை தெரியா, இவரை பிடிச்சு வாங்க பள்ளிகளை கூட்டிட்டு வந்துட்டான். பள்ளியில இருக்காரு. கொஞ்ச நேரம் 15-20 நிமிஷம் ஈமான்ல பேசப்படுத்தி மகரிபு பிறகு அதுல கேட்டாங்க, உங்களை மாற்றிக்கொள்றதுக்கு ஒரு டைம் கொடுங்க என்று கேட்டா இவருக்கு ஒன்றுமே தெரியும். பள்ளிக்கே வராதா. அன்னைக்குதான் பள்ளிக்கு ஒரு சரி வந்தீங்க. யாரோ கிட்ட கட்டி விட்டீங்க, பேரை கொடுக்குது. நான் 3 நாள் வரட்டு பேரை கொடுத்தீங்க. அப்படி போனவரே முதலாம் முறை பேய் மாதிரி இருந்துச்சு. அடுத்த மாசமும் போனார். அடுத்த மாசமும் போனார். இப்ப நல்லவங்களோட பழக ஆரம்பிச்சார். அதுக்கு பின்னால 4 மாசம் பேசிக்கிறார். போயிட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் மனசு உருகுது, என்னதான் இருந்தாலும் நான் கொலைகாரனே, என்னதான் இருந்தாலும் நான் கொலைகாரன். கொலைகாரனை பத்தி எவ்வளவு பயங்கரமா பேசி கடும் தண்டனை கொடுப்ப நரகத்திலே சொல்லி பூமிகளை வேணுமட்டை கொண்டவரை நரகத்தில் நீண்ட காலத்தில் வெப்பமுண்டு சொல்லி பூமியில வேணுமட்டை கொண்டவனுக்கு கூலி ஜஹன்னம் சொல்லி இவர் பேசி அந்த ஜமாத்திரிக்கு அமித்ஷா வந்து அழுதார். சொல்லாரு, ஒருத்தருக்கும் தெரியா என்ன பார்த்து நல்ல மனுஷன் நினைக்கிறாங்க, நான் ஒரு கொலை செஞ்சேன், எனக்கு அல்லாஹ் தௌபா அவர் தர மாட்டாங்க. அவர் சொல்றார், நான் என்ன செய்ய, நீங்க போனா முக்தியில கேட்டுக்கோங்க, இதுக்கு பரிகாரம் என்ன? முக்தி சொல்றாரு கூட்டத்துல அவரு என்ன வந்து சந்திச்சாரு, எனக்கு கேட்டார், பொதுவா இப்படி நான் கொண்டுட்டு என்ன செய்யணும்? நான் சொன்ன 2 வழிதான் இருக்குது. நீங்க நேரே அவங்க ஃபேமிலி கிட்ட போகணும், பேசி நீங்க சொல்லணும், நான் தான் கொண்டது. அவங்க 2 பேரும் முடிவெடுப்பாங்க. ஒன்றோ 15 உங்களை கொள்ளுவாங்க, சபரா இருந்துக்கோங்க, மன்னிப்பு கிடைக்கும். அல்லது அவங்க மன்னிச்சா அதான் மன்னிப்பாங்க. சின்ன வேலை தைரியம் வருவா அப்படி சொல்ல, உற்சாகம் வருவா அப்படி சொல்ல. அப்படியே ட்ரெயின் எடுத்து போயிட்டார். அந்த ஊருக்கு போனார். தெரிந்தாரு அவரோட கூட்டாளி தானே. கூட்டு கதவை தட்டினார். ஆச்சரியமா பார்க்கிறாங்க, யாரு பெரிய தலப்பாவோட ஜுப்பாவோட ஆரம்பிக்குது. சொன்னாரு, நான் தான் இந்நாள் உங்களோட வாப்பாவை நான் தான் கொண்டேன். நீங்க விரும்பினா என்ன பதில் சொல்லுங்க, விரும்பினா மன்னிங்க. எனக்கு தேவை தோவா துப்பரவா போகணும் துணியாலிருந்து. அது கூட போயிடா கபரில் போயிட்டு மட்டும் இந்த பயந்து நடுக்கையிலா அங்க ஒத்தனை பிடிச்சு கொண்டு சரிங்களா துப்பரவா போகணும். அவங்க பார்த்தாங்க, யாரு சொன்னாங்க, மாவவாரம் வரட்டும், நாங்க ஆலோசனை பண்ணிக்க சொல்றோம். சொன்னாங்க, பள்ளியில நிக்கிறேன், உங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்ச போது காவலர்கள் பேசினாங்க. பல கருத்துகள் வந்துச்சு. பெரும்பாலானவர் சொன்னாங்க, போனவர் உசுறு பெய்து இந்த நல்லா திருந்தி வந்திருக்கிறார், நான் இவரை மன்னிச்சேன். ஏகமான முடிவு வந்துச்சு, மன்னிப்பு கொடுக்கிறேன். நிஷாபோட கூப்பிட்டாங்க, உங்களுக்கு மன்னிப்பு தந்துட்டோம். இவர் சொல்றாரு, மன்னிப்பு தந்த சந்தோஷம், ஆனா அவருடைய மனைவி விதவையாக இருக்கிறார். நீங்க விரும்பினா அவருடைய வாழ்க்கையை நான் பொருட்படுத்துறேன். குடும்பம் செய்தா நல்ல மனுஷரா இருக்கிறாரு, நீங்க முடிச்சு வச்சுட்டான். சொன்னாரு, இப்ப நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அவங்க 2 பேரும் வெளிநாட்டில அதால பாதை இருக்கிறான். இது நாங்க குத்தவாளிய பண்ற முறை, நீங்க குத்தவாளி அப்படி பண்றீங்க, நாங்க குத்தவாளி இப்படி பண்றோம். எங்களோட சிஸ்டம் வந்து அவரோட மனசையை கொதிக்க வச்சு, அவரோட தவறுகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அவரோட தவறு உணர வச்சு மன்னிச்சு அல்லாஹ்விடத்துல வந்து தன்னை தூய்மைப்படுத்த போற வழி தான் இவனோட வழி. அதுக்கு நான் சொன்னேன், மஸ்ஜிதை கொஞ்சம் டைம் கொடுங்க, பள்ளியில இமாமலிங்க பிடிச்சுக்கோங்க, அவர்கிட்ட இருந்து அல்லாஹ் பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ்வோட கருணையை பத்தி சொல்லுங்க, அல்லாஹ் எவ்வளவு தூரம் மன்னிப்பாருன்னு சொல்லுங்க, நம்முடைய தௌபாவை பத்தி சொல்லுங்க.
சரியாக பாருங்க. நான் தக்பீர் கண்டது சரியாக பாருங்க. இந்த ஃபாத்திஹா சூரா சரியாக பாருங்க. அத்தஹியாத் சரியாக பாருங்க. குனூத் சரியாக பாருங்க. நான் வுது செய்த முறை சரியாக பாருங்க. அடிக துப்புரவாக நடப்பு. ஆகவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் எல்லாரையும் சஹாபாக்கள புள்ளகளை போல, சஹாபாக்கள பெரியவர்களை போல அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மாற்றி அமைப்பானாக. எல்லா வாலிபர்களுக்கும் ஈமானுடைய பிரகாசத்தை கொடுப்பானாக. இந்த வாலிபர்களை கொண்டு இந்த ஊருடைய மறுமலர்ச்சியையும் முழு உலகத்துக்கும் பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தைரியம் உள்ள வாலிபர்களாக அல்லாஹ்